வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்மளோட வாழ்க்கையோட டைரக்ஷன் நம்ம சாய்ஸஸில் இருந்தால் டிசைட் ஆகுது. என்னோடய ஓன் கதையை உங்கள்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி வாரன் பஃபெட்டோட கதையை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாரன் பஃபெட் கிளியராக டிசைட் பண்ணிட்டான் வாழ்க்கையில் அவன் இன்வெஸ்டராக மாறணும்னு. அதனால் என்ன பண்ணான், அவன் போய் பலவிதமான பிஸ்னஸஸை நடத்தி பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு சின்ன வயசுலேயே அவருக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருங்கிற புஸ்தகம் கிடச்சிருச்சு. அந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரை கவர் டு கவர் படித்ததில் எப்படி ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவர் கற்றுக்கிட்டார். வாஷிங்டனில் ஒரு 3 நாள் அவங்க அப்பா 8 வருஷம் எடுக்கும்போது அவர் பேப்பர்லாம் போட்டு பணம் சம்பாதிச்சு மில்லியனர் ஆகிட்டார். காலேஜுக்கே போக மாட்டேன்னு பிடிச்சவனை காலேஜுக்கு போயே ஆனோன்னு அவங்க அப்பா ப்ரெஷரைஸ் பண்ணும்போது காலேஜுக்கு போயிட்டு ரொம்ப குயிக்காகவே காலேஜை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் உமாஹாவுக்கு நான் போகிறேன்னு படுத்திகிட்டு இருந்தார். சரி, உமாஹா யூனிவர்சிட்டியில் போய் மீதி இருக்கிற கோர்ஸை முடிச்ச உடனே அவர் திரும்பி என்ன பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருந்தார். அவர் கண்ணில் பட்டது கொலம்பியா யூனிவர்சிட்டியோட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பெஞ்சமின் கிரஹாம்ங்கிறவர் சொல்லிக் கொடுக்குறாருங்கிறத பார்த்தாரு. நம்ம படித்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கையே எழுதினது பென் கிரஹாம். நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும் ட்ரை பண்ணி வாங்கிட்டார் சீட்டை. அவங்க அப்பாவின் வற்புறுத்தல்படி ஹார்வர்ட்லேயும் அப்ளை பண்ணார். ஹார்வர்டு உங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க ஹார்வர்ட் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் அதுதான்னு. எனிவே அவர் பெஞ்சமின் கிரஹாம் கடியில் படிக்க போகிறார். பெஞ்சமின் கிரஹாமோட பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவர் தான். பெஞ்சமின் கிரஹாமோட கோர்ஸ் இன்றைக்கும் அங்கே நடக்குது. பெஞ்சமின் கிரஹாம் இல்லை, ஆனால் அந்த கோர்ஸில் கிரஹாம்க்கு அடியில் A+ வாங்கின ஒரே ஸ்டூடெண்ட் இவர் தான். ஸோ அந்த கோர்ஸை முடித்தப்புறம் கிரஹாம் அண்ட் நியூமன் அப்படின்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பை கிரஹாம் நடத்திட்டு இருந்தார். அங்கே போய் மாஸ்டர் கடியில் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தார். சைடில் அவரும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் அவர் ஃபேமஸாக பண்ண ட்ரேடு கோகோவில் ஒரு பிஸ்னஸில் கோகோ ப்ரைஸஸ் ஒரேடியாக ஓவராக ஏறிடுச்சு. அதில் ஒரு ஆர்பிட்ராஜில் அவர் காசு பண்ணினது வெரி ஃபேமஸ் ட்ரேடு. அதை இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் லுக்கப் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ண அப்புறம் கிரஹாம் அண்ட் நியூமன் அந்த ஃபண்டை வைண்ட் அப் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டையர் ஆகிடலான்னு டிசைட் பண்ணும்போது இவரும் விட்டுட்டு திரும்பி ஊருக்கு போயிட்டார். அதுக்குள்ளே அவர் ஒரு மில்லியனர் ஆகிட்டாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க 30 வயசுக்குள்ளே. இந்த சாய்ஸஸ் எல்லாம் கரெக்டாக பாருங்கள். அதுக்கு முன்னாடியே ஒரு நெப்ராஸ்கா ஒமாஹாவில் ஒரு ஃபார்மை வாங்கி அதை லீஸுக்கு விட்டுருந்தார். திரும்பி வந்தப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு பல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஆரம்பித்தார். இன்றைக்கி பெரும் பிரபலமாக இருக்கிற ஹெட்ஜ் ஃபண்ட்ஸில் முதல் ஹெட்ஜ் ஃபண்ட் அவரது தான். அவர் என்ன பண்ணார், லிமிட்டட் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்ணார். எல்லோரும் அவர்கிட்ட காசை போடணும், அவரும் கொஞ்சம் காசு போடுவார் அந்த பார்ட்னர்ஷிப்பில். அந்த பணத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். முதல்ல 5-6% ஷேரிங் கிடையாது. 6%க்கு மேலே எவ்வளோ வந்தாலும் ஷேர் பண்ணிப்பார் ப்ராஃபிட்டை. இது மாதிரி ஒரு 3-4 ஃபார்மும் பண்ணி பை ரெஃபரன்ஸு அவர் ஆளை பிடிச்சி பிஸ்னஸ் பண்ணார். இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிது. அவர் அப்படியே கிரஹாம் அண்ட் டாடோட மாடலில் ஃபுல்லாக காப்பி அடித்தார். இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேரியரில் தப்பே பண்ணாமல் இருக்க முடியாது. அவர் பண்ண பெரிய தப்பு பெர்க்ஷையர் ஹேத்வே வாங்கினது. அவரே சொல்லியிருக்கார், பெர்க்ஷையர் ஹேத்வே நான் வாங்கலைன்னா இன்னும் $50 பில்லியன் நான் சம்பாதிச்சிருப்பேன். அவ்வளோலாம் கால்குலேட் பண்ணி அவர் சொன்னார். அதுதான் அவரோட வர்ஸ்ட் டிசிஷன் இன் பிஸ்னஸ் அப்படிங்கிறார். பெர்க்ஷையர் ஹேத்வே ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த கம்பெனியை வாங்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் போர்டில் இடம் பிடிச்சிட்டார். அந்த கம்பெனியோட ஓனர்கிட்ட அவர் என்ன பேசினார்னா, உங்கள்கிட்ட கேஷ் நிறைய இருக்குது பேங்க்கில், அதை வச்சு ஷேர் பைபேக் பண்ணிவிடுங்க, இந்த விலைக்கு நீங்கள் கொடுங்க, என்னோட $6 ஏதோ சொன்னார், ஒரு ப்ரைஸ் வரும், அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுங்க, நான் ஸ்டாக்கை கொடுத்துட்றேன்னாரு. அவன் $1 50 சென்ட்டோ கம்மியாக கொடுத்துருந்தேன். பஃபெட்டுக்கு கடுப்பாயிடுச்சு. வாரத்தை தவறிட்டான்னு குயிக்காக அந்த கம்பெனியை வாங்கிறதுக்கு எல்லாத்தையும் அவுட்ஸ்டாண்டிங் ஷேரை வாங்க ஆரம்பித்தார். வாங்கிட்டு அந்த கம்பெனியை அவர் நடத்துறதுன்னு டிசைட் பண்ணார். அந்த கம்பெனியை நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சதுனால பார்ட்னர்ஷிப்பெல்லாம் டிசால்வ் பண்ணி எல்லாருக்கும் காசை கொடுத்துட்டார். யாராவது வேணுன்னா பெர்க்ஷையர் ஹேத்வே ஸ்டாக்கை வாங்கிக்கிங்க, அதுதான் என்னோடய பிஸ்னஸ்ன்ட்டார். இல்லாட்டா மணி மேனேஜ்மெண்ட் தான் வேணும்னா அவர் 2-3 கிரஹாமோட 300 சிஷ்யங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டார். இது ஒரு சிக் டெக்ஸ்டைல் கம்பெனி. அப்போவே அமெரிக்காவில் டெக்ஸ்டைல்ஸ் பண்ண முடியாது. பஃபெட் புரிஞ்சுக்கிட்டார்.
அதை ஸ்குவீஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்த ப்ராஃபிட்டில் கிரஹாம் டைமில் அவர் கண்டுபிடிச்ச கீகோ மற்ற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார். காலத்தின் போக்கில் அங்கே டெக்ஸ்டைல் கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் பண்ணியிருந்த மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சு கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினார். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பண்ண சாய்ஸ்லாம் அவரது. அவரோட வாழ்க்கையின் சாய்ஸ் கிரஹாம்கிட்ட போனது. அது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப சீப்பாக இருந்தால் தான் வாங்குவார். பின்னாடி அவர் கம்பெனியை பார்க்கணுன்னு சொல்லுவார். கம்பெனியை பார்க்காமையே சீப்பாக இருக்குன்னு இதை வாங்கிட்டார் பெர்க்ஷயர் ஹாத்வே. பின்னாடி அதே அவருக்கு ப்ராப்ளமாக போச்சு. நார்மலாக மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அபேண்டன் பண்ணுவோம். அவர் சொல்யூஷன் தேடினார். இது மாதிரி சொல்யூஷன் தேட போனபோது ஆன ஃப்ரெண்டு தான் சார்லி மங்கர். சார்லி மங்கரை அவரோட ஒன் ஆஃப் தி டேவிஸ் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2 பேரும் முதல் நாள்லேருந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பெர்க்ஷயர் ஹாத்வேயை வாங்கின அப்புறமா அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணது சார்லி மங்கர். அது வரைக்கும் சீப்பாக இருந்தால் மட்டும் சிகார் பட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, சிகரெட்டை லைட் பண்ணி பாதி சிகரெட் இருக்க தூக்கி போட்டு நிறைய பேர் போவாங்க. அந்த மீதி இருக்கிற சிகரெட்டை வாயில் எடுத்து வச்சா எக்ஸ்ட்ரா 3 பஃப்பு கிடைக்கும் தான் லாஜிக். அது மாதிரி கம்பெனி ஏதாவது வாங்கியிருந்தார். அது பேர் சிகார் பட் இன்வெஸ்டிங். இந்த சிகார் பட் இன்வெஸ்டிங் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. நீ பெரிய இன்வெஸ்டர் ஆக முடியாது. பெரிய இன்வெஸ்டர் ஆகணும்னா நல்ல கம்பெனிகளை, குட் கம்பெனிஸை ஃபேர் ப்ரைஸில் நீ வாங்கணும். சீப் ப்ரைஸ் இல்லாட்டாலும் நியாயமான விலைக்கு வாங்கணும். ஒன்ஸ் நியாயமான விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய சக்ஸஸாக வருவீங்கன்னார். இவங்க 2 பேரும் சேர்ந்து பெர்க்ஷயர் ஹாத்வேல முதல் கம்பெனி அது மாதிரி வாங்கினது சீஸ் கேண்டி. அந்த சீஸ் கேண்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி ப்ளூ சிப் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை வாங்கி அதுக்குள்ளே இதையே பெர்க்ஷயர் ஹாத்வேயோட மர்ஜ் பண்ணாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சது வெறும் மங்கரும் பஃபெட்டும் மட்டும்தான். 3வது பார்ட்னர் ஒருத்தர் இருந்தான். அந்த 3வது பார்ட்னர் ரிக் குரியன்னு பேர். அவரை பற்றி ஹிந்துலேயும் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன், அதை இங்கே போட சொல்கிறேன். ரிக் குரியன் ஒரே லிவரேஜில் வாங்குவான். அதாவது ஒரு ஸ்டாக்கை ப்ளெஜ் பண்ணி இன்னும் ஸ்டாக் வாங்கிட்டே போவான். 1970s வந்த பெரிய கிராஷில் ரிக் குரியனால் அவனோட பெர்க்ஷயர் ஹாத்வே ஸ்டாக்கை ஹோல்டு பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் சுமார் $15-20 பெர்க்ஷயர் ஸ்டாக்கை என்டையராக பஃபெட் கேஷ் கொடுத்து வாங்கிட்டார். இப்படி தான் பஃபெட் இருக்கிறதுலே பெரிய ஷேர் ஹோல்டராக போயிட்டார். அன்றைக்கி வாங்கினது $20 ஷேரு இன்றைக்கி ஒரு ஷேர் $5 லட்சம் மேலே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அவர் தப்பு பண்ணதை கரெக்ட் பண்ணார். டெக்ஸ்டர் ஷூஸ்னு ஒரு கம்பெனி அந்த சமயத்தில் வாங்குகிறாங்க. அப்போது கேஷாக கொடுக்காம பெர்க்ஷயர் ஹாத்வே ஷேர்ஸாக கொடுக்குறாரு. அந்த டெக்ஸ்டர் ஷூ கம்பெனி போண்டி ஆகிடுது. அதனால் ஷேர்ஸை வீணாக வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி இனிமேல் எல்லா அக்விசிஷனும் கேஷ் தான் கொடுக்குறதுன்னு அந்த பாடத்தை கற்றுக்கிட்டார். இது வரைக்கும் 2 தப்பு சொல்லிட்டேன், 2 பாடம் சொல்லிட்டேன். அவரோட சாய்ஸஸ் சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். 1 பெர்க்ஷயர் வாங்கினதே தப்பு. 2வது டெக்ஸ்டர் ஷூக்கு ஸ்டாக் கொடுத்தது தப்பு. இந்த தப்பை மங்கரும் பஃபெட்டும் திரும்பி பண்ணவே இல்லை. லிவரேஜுக்கு அகேன்ஸ்டாக பண்ணாதீங்கிறது அவரோட அட்வைஸு. லிவரேஜில் பண்ணி மாட்டின ரிக் குரியனோட ஸ்டாக்கை இவங்களே மூழ்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டாக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு வேல்யூ ஆகிடுச்சு. ஒரு தப்பு பண்ணால் எவ்வளோ தூரம் பனிஷ் பண்ணுங்கிறதுக்கு ரிக் குரியனோட லைஃப் ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு நம்மளே ரியலைஸ் பண்ணி சொல்யூஷன் தேடினீங்கன்னா திரும்பி வருவீங்கிறது பஃபெட்டோட லைஃபோட எக்ஸாம்பிள். ஸோ 2 விஷயம், உங்கள் லைஃப் நீங்கள் பண்ணுற சாய்ஸஸ்னால டிட்டர்மின் ஆகுது. 2வது தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க. அந்த தப்புலேருந்து என்ன பாடத்தை கற்றுக்குறீங்க, எப்படி திரும்பி வரீங்கிறது தான் முக்கியம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.